ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JSN Ari Works. இந்த வீடியோவில் நாம் இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க இந்த வி ஷேப் ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்கு நான் வந்து இன்றைக்கி 14 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். நீங்கள் 23 நம்பர் 24 எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அப்புறம் இது வந்து 2 mm ஒயிட் பீட்ஸு, கிளிப் ஸ்டோன்ஸ், சமுக்கி, 2 mmல டல் கோல்ட், அப்புறம் ப்ரிசோ பிராண்டில் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். தென் 2 கலரில் சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கேன். ஸ்லீவில் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் தான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கரெக்டாக நீங்களும் நியூஸ் பேப்பர் கட்டிங்லேயே போட்டுட்டு வரைஞ்சிக்கோங்க. இதோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணணும். இங்கே பாருங்கள், மேலேயும் கீழேயும் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு உட்டன் ஸ்கேலில் சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கே நாம் இப்போ மார்க் பண்ண போகிறோம். ஸோ கீழேருந்து மேலே எப்போவுமே மார்க் பண்ணாதீங்க, அது கொஞ்சம் கரெக்டாக வராது சைஸு. ஸோ இந்த மாதிரி கீழேருந்து மேலே மார்க் பண்ணிட்டு போகாதீங்க, எப்போவுமே மேலேருந்து கீழே மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வி ஷேப் கொண்டு வர முடியும். ஸோ 0லேருந்து 1.5 இன்ச்சஸுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அகைன் ஸ்கேலை அப்படியே திருப்பி 2 சைட்லேயுமே 1.5 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த 1.5 நடுவில் வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சு, அந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 3 பக்கமும் 1.5 தான் மார்க் பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ வந்து நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஒரு வி ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு மார்க்கிங் மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் மார்க் வந்து அவ்வளோவா தேவைப்படாது, ஏன்னா நம்ம உடன் ஸ்கேல் தான் வச்சு மார்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபுல் லைனுக்குமே வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிகிட்டே வரேன். 1.5, அப்போது 4.5 வச்சுட்டு 3, 1.5, 0, அகெயின் லாஸ்ட்டு 1.5 இன்ச் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மொத்தமே 1.5 இன்ச்சில் நம்ம கேப்பில் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உங்கள் உட்டன் ஸ்கேல் என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸே நீங்கள் வந்து மார்க் பண்ணாலே போதும். இப்போ என்னோட உட்டன் ஸ்கேல் பார்த்திங்கன்னா ஒரு 1.25 இன்ச்சு வந்து சைஸ் இருக்குது. ஒரு சில ஸ்கேல் வந்து கொஞ்சம் பெருசாக 1.5 இன்ச்சு வரைக்கும் இருக்கலாம். நீங்கள் அதை பற்றிலாம் எதுவுமே வந்து கேர் பண்ணிக்காதீங்க. அந்த உட்டன் ஸ்கேல் என்ன சைஸில் இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வாங்க போதும். ஸோ எனக்கு 1.25 தான் இருக்குது, நான் அதை அப்படியே வந்து மார்க் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி பாயிண்ட் பண்ண 1.5லேருந்து டைரெக்டாக ஸ்கேல் வச்சு இதே மாதிரி கோடு போட்டுகிட்டே வாங்க. உங்களுக்கு டைரெக்டாக ப்ளவுஸில் போட கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு பேப்பரில் இந்த பேட்டர்ன் போட்டுட்டு ட்ரேஸும் பண்ணிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக 1.5 இன்ச்சு அப்படியே தான் வச்சு மார்க் பண்ணிகிட்டே வரேன். அந்த ஸ்கேல் சைஸே கரெக்டாக இருக்குது எனக்கு. இப்படி வச்சுட்டு கீழே 1.5 இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதிலேருந்து பாயிண்ட் பண்ணி 2 பக்கமும் பாயிண்ட் பண்ணி கோடு போட்டுகிட்டே வந்துடலாம். ஸோ ஃபுல்லாக இங்கே வரைக்கும் வந்துருச்சுன்னு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்காதீங்க. அகெயின் வந்து பேலன்ஸ் இருக்கிற இடத்துலையும் இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும், இல்லைனா ஸ்லீவ் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ராவாக எனக்கு 2 கோடு வருது. ஸோ இதுதான் ஒரு ஃபுல் ஸ்லீவுக்கும் மார்க் பண்ணுற மெஷர்மெண்ட். அதே மாதிரி இந்த சைடுமே வந்து மார்க் பண்ணிகிட்டே வந்துடுங்க. உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வேணாம், உங்கள் ஸ்கேல் சைஸ் என்னவாக இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வாங்க, அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததான் நம்ம கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த கிளிப் ஸ்டோனோட சைஸ் வந்து சொல்லிடுறேன் பாருங்கள். இது வந்து எனக்கு 0.4 cm இருக்குது. ஸோ 0.5 விட கம்மியான சைஸ் தான் இது. நம்ம இதை நேராக ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1.3 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணுறேன். நிறைய பேருக்கு இந்த டவுட் தான் இருக்கும்,
நான் ஆக்சுவலி நெக்குக்கு வந்து 1.2 தான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நான் நெக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். அந்த 2 ஸ்டோனுக்கும் இடைப்பட்ட கேப் வந்து 1.2. பட் நான் இப்போது ஸ்லீவில் மார்க் பண்ணுறது வந்து 1.3. இதுக்கு ரீசன் நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ அந்த ஸ்டோன் எங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து ஒரு 1 சென்டிமீட்டர் 1 இன்ச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3. ஸோ 1.3 இப்படி தான் நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ 1 இன்ச் ப்ளஸ் ஒரு 3 பாயிண்ட் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்லீவில் மார்க் பண்ணிக்கோங்க. நான் நெக்குக்கு 1.2 வச்சுட்டேன். ஆனால் எனக்கு நடுவில் அந்த சில்க் த்ரெட் போடுறதுக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால தான் அகைன் நான் ஸ்லீவ் வரும்போது 1.3 சென்டிமீட்டர் வச்சுட்டே வந்தேன். ஸோ நீங்கள் இதே மாதிரி 1.3 வச்சுக்கோங்க. உங்களுக்கு கேப் வேணாம், கண்டினியூஸாக வேணும், நான் நடுவில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ண போகிறதில்ல ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1.2 வச்சுக்கிட்டால் போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 1.3 வைக்கணும். இப்போ ஸ்டோன் எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த கோடு எப்படி போதோ அது பார்த்த மாதிரி தான் 2 முனையும் இருக்கணும். இந்த மாதிரி வைக்காதீங்க, நடுவில் வர மாதிரி வைக்காதீங்க. உங்களுக்கு நான் தெளிவாக புரிகிற மாதிரியே ஒரு லைன் ஃபுல்லாகவே வச்சு காட்டுறேன் இப்போது. ஸோ இதெல்லாம் பாருங்கள். இப்போ நான் வைக்கிறது பாருங்கள். ஸோ 2 ஷார்ப் எண்டுமே பார்த்தீங்கன்னா லைனை க்ராஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். அப்படி வச்சா தான் உங்களுக்கு அந்த டிசைன் பண்ண முடியும். ஸோ கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இந்த முனை அந்த முனை லைனில் ஃபேஸ் பண்ண மாதிரியே இருக்குது. பட் இது அப்படி இல்லை பாருங்கள். ஸோ அதை வந்து நேராக திருப்பி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுக்கோங்க. இதை மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ஃபுல் டிசைனுமே வந்து மிஸ்டேக் ஆகிடும். நான் ஒரு ரோ வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நடுவில் கேப் வருது பாருங்கள். இந்த மாதிரி நடுவில் கேப் வரும். 1.3 வச்சிங்கன்னா கேப் வரும். ஸோ உங்களுக்கு வச்சு காட்டுற பாருங்கள். 2 ஸ்டோனுக்கும் நடுவில் இருக்கிறது வந்து 1.3 இன்ச்சஸ் வந்து கேப். ஓகேங்களா? இந்த கேப் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நெக்குக்கு வந்து நான் 1.2 தான் வச்சேன். ஸோ எனக்கு இங்கே நடுவில் பாருங்கள் கேப்பே வரலை. ஸோ நெக்குக்கு நான் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணல ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு. வெறும் ஸ்லீவுக்கு மட்டும்தான் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு ஒவ்வொரு தடையும் போட்டு பார்க்கும்போது தான் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு வீடியோலேயே தெளிவாக காட்டிடுறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 1.3 வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வேணாம் அப்படின்னா 1.2 வச்சுக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். நெக்ஸ்ட் இந்த டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த டிசைன் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சென்டர் போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 2 சுகர் பீட், ஒரு ஒயிட் கலரில் இருக்கிற பேர்ல் பீட், இது 2 mm பீட், ஒரு சமுக்கி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சென்டரில் போட்டுட்டு சைடில் போடாதீங்க, அது கரெக்டாக வரமாட்டேங்குது அந்த ஷேப்பு. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சென்டர் பீஸ் போடுங்க. 2 சுகர் பீட், ஒரு பேர்ல் பீட். நீங்கள் பேர்ல் பீட் வேணான்னு நினச்சிங்கன்னா கோல்டன் கலர்லேயே எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் நாட் போடணுன்னு எந்த அவசியமும் இல்லை. டைரெக்டாகவே கீழே கொண்டு போயிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ சென்டருக்கு மட்டும் நான் கோல்டன் கலர் பீட் கொடுத்துருக்கேன். கோல்டன் சமுக்கி கொடுத்து அப்படியே பீட்லேயே நீங்கள் லாக் போட்டுக்கோங்க. இல்லை என்னாட் போடுற அப்படின்னாலும் உங்கள் இஷ்டம் தான் போட்டுக்கலாம். ஸோ நடுவில் கேப் வருது பாருங்கள். அங்கே நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டில் சில்க் த்ரெட்டில் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வி ஷேப் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டரை ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த பொசிஷன் கரெக்டாக வரும். இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கலாம். கஸ்டமரோட சாரியில் எல்லோ கலரும் பிங்க் கலரும் இருந்துச்சு. அதனால் நான் வந்து இந்த 2 கலரில் சில்க் த்ரெட் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் சாரீக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்க் த்ரெட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், கீழே இந்த துணி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதால டேரெக்டாக இந்த மாதிரி கீழேருந்து மேலே கொண்டு போகாதீங்க, சைட்லேயே கொண்டு போங்க. ஆல்ரெடி நம்ம கீழே ஒர்க் பண்ணியிருக்கோன்றதால கீழேருந்து கொண்டு போகும்போது தெரியாது. பட் க்ராஸாக கொண்டு போகும்போது அந்த நூல் அப்படியே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து ஃபுல் ஸ்லீவோட ஒர்க்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு டிசைன் ஏதாச்சும் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. அண்ட் இதோட நெக் டிசைன் இப்போ பார்த்துடலாம். இந்த கேப்பும் பார்த்திங்கன்னா 1.2 தான் வச்சுருக்கேன், அதனால் சென்டரில் ஃப்ரெஞ்ச் நாட் போட முடியல. ஸோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் வேணும் வேணாங்கிறத முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் சைஸ் வந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் ஆரி கிளாஸஸ் ஃப்ரீயாக எடுத்துகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.